بسم الله الرحمن الرحيم الحمد لله أحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. عن سعيد بن يزيد الأزدي قال: سألت أنس بن مالك: كان النبي صلى الله عليه وسلم يصلي في عليه؟ قال: نعم. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வை புகழ்ந்து அவனிடமே உதவி கூறியவனாக நபிகளார் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறி இன்றைய பாடத்தை நான் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய என் சகோதரர்களே, இன்றைய பாடத்தலைப்பாக அஸ்ஸலாத்து ஃபின்ஆல், காலணியுடன் தொழுதல், செருப்பணிந்து தொழுதல் என்ற தலைப்பின் கீழ் சயீத் பின் யஸீத் அல்-அஸ்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே அபு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், சஅல்து அனஸ் பின் மாலிக், அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே நான் கேட்டேன், அக்கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி ஃபி அலைஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலணியுடன் தொழுவார்களா என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் ஆம் என்று பதிலளித்தார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 385வது 386வது இலக்கமிடப்பட்ட ஹதீஸ். இந்த ஹதீஸ் மக்களிடத்திலே நடைமுறையிலே இல்லாத ஒரு செயல். இதை பற்றி நாங்கள் தெளிவாக சொல்ல போகின்ற பொழுது மக்கள் குழம்பிக் கொள்வார்கள் என்று நபி வழியை நாங்கள் மறைக்க முடியாது. பாதரட்சியை அணிந்து தொழுவது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டுள்ளது என்ற செய்தியை பின்வருமாறு நாங்கள் அதை விளக்கலாம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, பல நூல்களிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முதலாவது, காலணிகளில் அசுத்தம் இல்லாத போது கவனத்தில் எடுக்க வேண்டும். காலணிகளில் அசுத்தம் இல்லாத போது காலணிகள் அணிந்து தொழ அனுமதி உள்ளது என்ற செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள், காலிஃபுல் யஹூத், யஹூதிகளுக்கு நீங்கள் மாறு செய்யுங்கள். அவர்கள் தமது காலணிகளுடனும் காலுறைகளுடனும் தொழமாட்டார்கள். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பல கடமைகளை யஹூதிகளுடைய நடைமுறைக்கு மார்க்கமாக ஆக்கியிருக்கின்றார்கள். அதில் ஒன்றுதான், யஹூதிகள் காலணி அல்லது செருப்பணிந்து அவர்கள் தொழமாட்டார்கள். ஆகவே நீங்கள் அவற்றை அணிந்து தொழுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய செய்தி அபூதாவுதில் ஃபத்ஹுல் பாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலணி அணியாமலும் அணிந்தும் தொழுவதை நான் பார்த்துள்ளேன் என அப்துல்லா பின் அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவித்துள்ளார்கள். அபூதாவுதிலே, நசையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, அக்காலத்திலே நாம் கவனத்தில் எடுக்க வேண்டிய விஷயம், சிந்திக்க வேண்டிய விஷயம், அக்காலத்தில் மஸ்ஜிது நபவி உட்பட அரபு நாட்டிலிருந்து பள்ளிவாசல்கள் மண் தரையாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. இன்று மக்கா மதீனா உட்பட உலகிலுள்ள எல்லா பள்ளிவாசல்களிலும் பளிங்கு கற்கள் பதிக்கப்பட்டுள்ளதை காணுகின்றோம். இவ்வாறு சுத்தமான அழகான இடங்களிலே காலணிகளுடன் நுழைவதை மக்கள் விரும்ப மாட்டார்கள். எனவே காலணிகளுடன் தொழுது அந்த நபி வழியை கடைப்பிடிக்க எண்ணுவோர், அந்த நபி வழியை, அந்த சுன்னாவை பின்பற்ற விரும்புவோர் பயணத்தில் அல்லது சந்தர்ப்பம் வாய்க்கும் போது சுத்தமான காலணியுடன் தொழுது கொள்ளலாம் என்ற செய்தி இந்த ஹதீஸிலிருந்து நாம் விளங்கக்கூடிய இருக்கின்றது. ஆகவே கணியத்துக்குரிய சகோதரர்களே, காலணி சுத்தமாக இருக்கிறதா என்பதை நாங்கள் கவனத்தில் இருக்க வேண்டும்.
பள்ளி வாயில்களுக்குள் இன்றைய காலத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்ற பள்ளி வாயில்களுக்குள் காலணி அணிந்து செல்வதை தடை செய்யப்பட்டிருக்கிறது. வெறும் தரவையாக அல்ல சந்தர்ப்ப சூழலை பொறுத்து மைதானத்திலே தொழுகின்ற பொழுது காலணி அணிந்து தொழுவதில் தடையில்லை என்பதை இந்த ஹதீஸ் மூலமாக நாம் விளங்கிக் கொள்கிறோம். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.